ஹாய் மோக்ஷா, ஹவ் ஆர் யூ? இன்றைக்கி நம்ம திவ்யதேசம் சீரீஸில் 26th திவ்யதேசம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் இருக்கிற ஊர் பேர் திரு இந்தளூர். இது எங்கே இருக்குது அப்படின்னா, உனக்கு தெரியுமே, மயிலாடுதுறை, மாயவரம், கும்பகோணம்க்கும் சீர்காழிக்கும் நடுவில் கும்பகோணம் சிதம்பரம் போகிற வழியில் இருக்கோ இல்லையோ, வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு அடுத்த ஊர் மாயவரம். மாயவரத்தில் மயிலாடுதுறையில் எப்படி லக்சம்பர்கில் வாசர்பில்லுக்கு ஒரு ஏரியா இருக்கும், அந்த மாதிரி மாயவரத்தில் ஒரு ஏரியா பேர் திரு இந்தளூர். என்னடா இந்தளூர் அப்படின்னு பார்த்தா, இந்து அப்படின்னா மூன் ஊர். இந்த ஊரில் மூன் ஏதோ வேலை பண்ணியிருக்கு, அதனால இந்தளூர்னு பேர் வச்சுருக்கா இல்லையா? அது என்னங்கிறத ஸ்தல புராணம் அப்போ பார்க்கலாம். இந்த மீன் டைம் இந்த ஊரில் இருக்கிற பெருமாள் பேர் சுகந்த வனநாதர். தாயார் பேர் சுகந்த வன நாயகி ஒரு பேர். இந்த பேர் ஏன் வந்தது அப்படின்னா, மது கைடபர் அப்படின்னு 2 ராட்சசா. அவள் என்ன பண்ணான்னா, ஒரு காலத்தில் இந்த வேதம்லாம் இருக்குல்ல, ருக், கஜூர், சாம, அதர்வன், அந்த மாதிரி வேத புக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் திருடிட்டு போயிட்டாலும். அப்போது திருடிட்டு போனதுனால, ராட்சசா கைப்பட்டதுனால வேதத்துக்கெலாம் அந்த சாங்டிட்டி போயிடுதான். திருப்பி பெருமாள் அந்த வேதத்தை அவள்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்து அதுக்கு உண்டான எல்லா விதமான மரியாதைகளையும் கொடுத்து திருப்பி சாங்டிட்டி உண்டு பண்ண உடனே அதில் திருப்பி அந்த பழைய ஃப்ராக்ரன்ஸ், சுகந்தம் மீன்ஸ் சாண்டல் ஃப்ராக்ரன்ஸ் வந்துட்டதுனால இந்த உமாச்சிக்கு பழைய வாசனையை வேதத்துக்கு மீட்டு தந்து திருப்பி இந்த வேதங்களை எல்லாராலையும் எல்லா இடத்துலையும் ஒரு ரெஸ்பெக்டபிள் போஸ்ட்டில் கொண்டு போய் வச்சதுனால இந்த பெருமாளுக்கு சுகந்த வனநாதர். சரி, சுகந்தநாதர்னு தானே இருக்கணும், அது என்ன வனம் அப்படின்னு பார்த்தேன்னா, இந்த ஊரோட ஸ்தல விருட்சம் சாண்டால் ட்ரீ உனக்கு தெரியுமே, இட் இஸ் வெரி பெருமாள் ஆற்றுல திருவாராதனம் பண்ணுறச்சே இழைச்சி பெருமாள் சாத்துவோம் இல்லையா, சந்தன மர காடு இந்த பெருமாள் இருக்கிற கோவில் ஒரு காலத்தில். அதனால சுகந்த வனநாதர். ஆப்வியஸ்லி தாயார் பேர் சுகந்த வன நாயகி, இது ஒரு பேர். அடுத்தது இன்னொரு பியூட்டிஃபுல் பேர் பரிமள ரங்கநாதன். ஸோ தாயார் பேர் பரிமள ரங்க நாயகி. சரி ஆச்சா. இந்த சுவாமி இந்து சந்திரன்லாம் உனக்கு சொன்னேன் இல்லையா, இதுக்கு முன்னாடி பார்த்த திவ்யதேசம் கூட திருத்தலச்சங்காடு, விச் ஹஸ் காட் அ ரிலேஷன்ஷிப் வித் சந்திர சாபம். அதே மாதிரி இந்த கோவில்லையும் சந்திரனுக்கு உண்டான சாபத்தை போக்கினதுனால இந்த பெருமாளுக்கு சந்திர சாப விமோச்சன பெருமாள் அப்படின்னு ஒரு பேர். தாயாருக்கு ஆப்வியஸ்லி சந்திர சாப விமோச்சன வள்ளி அப்படின்னு பியூட்டிஃபுல்லான திருநாமம் இருக்குது. ஓகே, ஊர் பார்த்தாச்சு, சுவாமி தாயார் பேர் பார்த்தாச்சு. அடுத்தது இந்த கோவிலோட புஷ்கரணி தீர்த்தம் பார்க்கணும் இல்லையா? இந்த கோவிலில் சந்திரன் தபஸ் பண்ணதுனால இந்து புஷ்கரணி, இந்துனா சந்திர புஷ்கரணி ஆர் இந்து புஷ்கரணி ஒன்று. அடுத்தது காவேரி மாதா கடைமடையாக இங்கே, இதுக்கப்புறம் பூம்புகார் போயிடுறா, அதனால கடைமடையாக இருக்கிறதுனால இந்த டெம்பிளுக்கு காவிரியும் ஒரு தீர்த்தம் ஒன்று. அடுத்தது இந்த கோவிலோட விமானம் பேர் வேத சக்கர விமானம் அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல்லான நேம். ஸோ தலம், தீர்த்தம், மூர்த்தி, அப்புறம் விமானம் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. அப்புறம் இந்த உம்மாச்சியோட சாலியன் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தேன்னா, தெர் ஆர் அபவுட் 5 ரங்கம்ஸ். பஞ்சரங்கம் அப்படின்னு நம்ம சம்பிரதாயத்தில் சொல்கிறோம். அந்த பஞ்சரங்கத்தில் இந்த டெம்பிள் 5வது ரங்கம். ஜஸ்ட் இன் அ குவிக் நோட், பஞ்சரங்கம் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ரங்கம் ஸ்ரீரங்கப்பட்டினம், ஆதிரங்கநாதர் 1. 2வது நம்ம ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி. 3வது கோவிலடி திருப்பேர் நகரில் இருக்கிற அப்பால ரங்கநாதர். 4வது கும்பகோணத்தில் நம்ம பர்யாப்தாம்பிரதன், 6ஆம்புதன், சாருங்கம் 4வது ரங்கம். 5வது ரங்கம் பரிமள ரங்கம். சச் அ பியூட்டிஃபுல் டெம்பிள் பரிமள ரங்கநாதர். இந்த சுவாமி மோர் தென் 12 feet சயன திருமேனி. சயன பெருமாள்னா கூட இந்த பெருமாளுக்கு சதுர்புஜம் சங்கு சக்கரத்தோடு இருக்கிறதுனால பெருமாளுக்கு மொத்தம் 9 types ஆஃப் சயனம் இருக்குதுன்னு பிலீவ் பண்ணப்படுறது. அதில் இந்த பெருமாள் வீர சயனம் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறான். ஐ ரிப்பீட்,
வீரசயனம். சரி, இந்த கோவிலில் இன்னும் என்னென்ன யூனிக்னஸ் அப்படின்னா, கர்ப்பகிரகத்துக்குள்ளேயே சுவாமியோட தலைமாட்டுக்கிட்ட சூரியன் வந்து சதா சர்வத்திர காலமும் சுவாமியுடைய திருவடியை பார்த்துட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கிறதாகவும், திருவடி கிட்ட சாக்ஷாத் சந்திரன் வந்து சுவாமியோட திருமுகத்தை பார்த்துட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கிறதாகவும், நாபிலேருந்து பிரம்மா பெருமாளுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கிறது மாதிரியும், கீழே சுவாமி படுத்துன்னு இருக்கார் இல்லையா சுவாமியோட தலைமாட்டில் காவிரி தாயார் சதா சர்வத்திர காலமும் சுவாமியோட திருவடியே ஆராதிச்சுட்டு இருக்கிற மாதிரி, அதே மாதிரி திருவடிக்கிட்ட கங்கத்தாயார் இவா சுவாமியோட திருமுகத்தை சேவிச்சுட்டு இருக்கா. இது இல்லாமல் யமதர்மனும், அதுக்கப்புறம் அம்பரீஷன் இஸ் a பியூட்டிஃபுல் ஸ்டோரி ஸ்தல புராணத்தில். அந்த கதையை உனக்கு சொல்கிறேன். இந்த 2 பேரும் இந்த கோவிலில் உமாச்சியை ப்ரே பண்ணிட்டு இருக்கிறதா ஐதீகம். இந்த கோவில் திவ்ய தேசம்ங்கிறதுனால ஒரு ஆழ்வார் சேவிச்சிருக்கணும். உனக்கு நல்லா தெரியும். ஆப்வியஸாக எந்த ஆழ்வார் அப்படின்னு கேட்டால் நீ டக்குன்னு திருமங்கை ஆழ்வார்னு சொல்லிவிடுவேன். தட் இஸ் ட்ரூ ஹியர். இந்த கோவில் பாடின ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். இந்த ஆழ்வார் இந்தளூரீரே அப்படின்னு இந்த சுவாமி அழகாக பாடியிருக்கார். இதில் என்ன பியூட்டினா, நிந்தா ஸ்துதி அப்படின்னு ஒரு ஸ்துதி இருக்குது. அப்படின்னா உன்னை ரொம்ப இகழ்ந்து பேசுகிற மாதிரி, உன்னை மட்டமாக சொல்கிற மாதிரி, ஆனால் ஒஸ்தியாக சொல்கிறது. உனக்கு என்னப்பா, உனக்கு என்ன தெரியும், உனக்கு எல்லாமே தெரியுங்கிறத உனக்கு என்னப்பா தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற ஸ்டைல் ஆஃப் சிங்கிங் பேர் நிந்தா ஸ்துதின்னு பேர். அப்படி ஒரு யூனிக் ஃபார்ம் ஆஃப் நிந்தா ஸ்துதியில் திருமங்கை ஆழ்வார் இந்த பெருமாளை சேவிச்சிருக்கார். இந்த டெம்பிளுக்கு ப்ராடாக 2 ஸ்தல புராணம் சொல்லப்படுறது. மது கைடபர் சுகந்தவனம் சொல்லிட்டேன், சந்திரன் சாபம் உனக்கு தெரியும். இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம், ஏகாதசிக்கு சிறப்பு கிடைச்சதே இந்த ஸ்தலத்தில் தான். அது என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த காலத்தில் அம்பரீஷன் ஒரு ராஜா, அவருக்கு அவர் அரச சபையில் ஒருத்தர் வந்து நீ 100 ஏகாதசிக்கு விரதம் இருந்து பெருமாளை நினச்சிண்டு துவாதசி அன்னைக்கு பாரணை பண்ணேன்னா உனக்கு தேவலோக பதவி கிடைக்கும் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறா. அதை அவன் சிறமேற்கொண்டு சின்சியராக ஃபாலோ பண்ணி 99 ஏகாதசிக்கு விரதம் இருந்துடுறான். இது 100ங்கிறதுக்கு பதிலாக 1000ன்னு சொல்லுவாங்க. நம்ம லெட்டஸ் கீப் 100 ஃபார் ஆர்குமெண்ட் சேக். ஓகே, 99 ஏகாதசி ஜம்முன்னு விரதம் இருந்து பாரணை பண்ணி 100வது ஏகாதசி வந்துட்டோ 100வது ஏகாதசி விரதம் ஆரம்பிச்சிட்டான். விரதம் ஆரம்பித்த உடனே 100வது ஏகாதசி விரதம் முடித்து துவாதசி பாரணை பண்ணிட்டேன்னா இந்திரலோகத்தில் அவனுக்கு பதவி கிடச்சிடும். இது இந்திரனுக்கு பிடிக்கல. உடனே அவன் வந்து துர்வாசர்னு ஒரு முனிவர், உனக்கு அவரை நல்லா தெரியும், டக்குன்னு எதுக்கு எடுத்தாலும் கோச்சுப்பாரு, அதே துர்வாசர். ஆனால் அவரோட கோபத்தில் ஒரு நியாயம் இருக்கும் எப்போவுமே. அவர்கிட்ட சொல்லி எனக்கு இந்த மாதிரி இருக்குது, அவரோட ஏகாதசியை வந்து நீங்கள் கொஞ்சம் ஏதாவது இது பண்ணணும் அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு துர்வாசர் நேராக வரார் அம்பரீஷன் கிட்ட. அந்த அம்பரீஷன் கிங்டம்க்கு வரும்பொழுது ஏகாதசி முடிகிற சமயம். ஏகாதசி முடிஞ்சவுடனே என்ன பண்ணணும், துவாதசியில் பாரணை பண்ணணும் இல்லையா. பாரணை பண்ணுற சமயத்தில் சுவாமி வரார். வந்தவுடனே பேசின்னு இருக்கார். நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், குளிச்சுட்டு வந்தவுடனே நம்ம எல்லாம் ஒன்றா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிடுறார். போகிறார், வரவே இல்லை. ரொம்ப நேரம் ஆச்சு, வரவே இல்லை. பார்த்தா துவாதசியே போயிடும் போல இருக்குது. பாரணையை முடிக்கலைன்னா 100 ஏகாதசி பலன் போயிடும்ல. அப்போ அவரோட ராஜ ரிஷி என்ன சொன்னார்னா, டோன்ட் வரி, கவலைப்படாத, சுவாமியோட துளசியை போட்டு தீர்த்தத்தை 3 தடவை நீ சாப்பிட்டேன்னா அது பாரணைக்கு ஈக்குவல் அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தெல்லாம் சொல்லி 3 தடவை தீர்த்தத்தை சாப்பிட்டு முடிச்சுடுறான். வர்றச்சே இது முடித்தோடனே துர்வாசர் வரார். வந்தோடனே ஞான திருஷ்டியில் பார்த்தோன்னே ஜூம் அப்படின்னு ஒரு பூதத்தை க்ரியேட் பண்ணி அம்பரீஷன் மேலே விடுறார். அம்பரீஷன் பயந்து அடிச்சுன்னு போய் நேராக ஓடி வந்து இந்த பெருமாள் திருவடியில் வந்து விழுந்துடுறான். விழுந்தவுடனே சுவாமிக்கு வந்து பயங்கர கோபம் வந்துடுச்சு. அது எப்படி என்னம்மா நீ என்னோட பக்தன் ஒருத்தனை வந்து இந்த மாதிரி நீ டிஸ்டர்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பூதத்தை டபக் அப்படின்னு பிடிச்சி அதுக்கு ஒரு மோட்சத்தை கொடுத்து அம்பரீஷனுக்கும் உண்டான எல்லா சகல சம்பத்தையும் கொடுத்தோன்னே துர்வாசர் அவரோட தப்பை ரியலைஸ் பண்ணி சாரி உமாச்சின்னு சாரி கேட்டதுனால துர்வாசருக்கும் உமாச்சி வந்து காட்சி கொடுத்து எல்லாருக்கும் இந்த உமாச்சி ப்ளஸ் பண்ணுறதுக்காக திருந்தலூரில் இருக்கா. சரி, இந்த உமாச்சியோட யூனிக்னஸ் என்ன அப்படின்னா, யாருக்காவது பொன் குழந்தைகள் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்து பெருமாளை சேவிச்சா
வண்ண வண்ணமாக உன்ன மாதிரியே பெண் குழந்தை அழகழகாக கிடைக்கும். ஏன்னா உங்கள் அம்மா இந்த கோவிலுக்கு நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த உம்மாச்சியை வந்து சேவிச்சுட்டு போனேன். அதனால் இந்த உம்மாச்சியோட பிரசாதமாக நீ இன்றைக்கி பிறந்திருக்க இல்லையா, அதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் பியூட்டிஃபுல்லாக ப்ரில்லியண்ட்டாக பொன் குழந்தை வேணுமோ அவள்லாம் இந்த உம்மாச்சியை வந்து சேவிக்கணும். ஒன்று. அடுத்தது, சிலருக்கு பெண் சாபம் கொடுத்துடுவான். அந்த சாபம் வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்கி. பெண் சாபம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் பெண் சாபம் ஏதாவது ஃபேமிலியில் இருந்ததுன்னா அந்த சாபத்தை போக்கணுன்னாலும் இந்த உம்மாச்சியை போய் சேவிக்கணும். இந்த உம்மாச்சியை சேவிக்கிறதுனால என்னென்னலாம் பெனிஃபிட்டு? சந்திரனை சேவிக்கலாம், சூரியனை சேவிக்கலாம், பிரம்மாவை சேவிக்கலாம், காவிரி, கங்கா, யம தர்மராஜா, அம்பரீஷன் எல்லாருக்கும் அருள் பண்ண நம்ம சாட்சாத் பரிமள ரங்கநாத சுவாமி அவ்வளோ பெரிய பெருமாள், மாணிக்கக்கல் பச்சை கல்லால் ஆனால் அப்படியாப்பட்ட பெருமாள் இஞ்சான் கிடையாது தாச்சென்று பேர் வீரசயனத்தில். அவர் போய் சேவிக்கிறதுக்கு நம்மளாம் திருந்தளூர் போகலாமா?